அன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 7:45. டக்குன்னு முழிச்சு பார்க்குறேன், மணி 7:45 ஆகிப்போச்சு. சரி, இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் தான், 7:45 டைம் ஆனதாக ஆகிப்போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டேன். மணி வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ இதுக்கு மேலே தூங்கினா நல்லா வீட்டில் திட்டு கிடைக்கும் அப்படின்னு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு நைட்டு கழுவாமல் போட்டிருந்த சாமான்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவி போட்டுட்டு ஒரு பக்கம் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். டீ குடித்ததையுமே காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு ஒரே யோசனை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் பிள்ளைங்க என்கிட்டையும் கேட்டேன், என்னடா பண்ணலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், இடியாப்பம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி நம்ம இடியாப்பமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நான் என்கிட்ட வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே 2-3 பேர் சேர்ந்து 3 கூட்டாளிகளும் சேர்ந்து என்ன பேசி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. உடனே டக்குன்னு நான் வீட்டுக்குள்ளே வரேன், அம்மா எனக்கு இடியாப்பம் வேண்டாம், நம்ம வந்து வெண்பொங்கல் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கடா இது உப்புமா தான் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க, இடியாப்பமும் பிடிக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் சாப்பிடுவேன். இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து கொஞ்சம் அவ்வளோவாலாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் வெண்பொங்கல் செஞ்சு நேற்று முத நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சம் அது கூட சட்னி மட்டும் அரைச்சி அதுக்கப்புறம் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தையல் மிஷின் வேறு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிப்போச்சு. ரிப்பேர் ஆகி 1 மாதம் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ சரி பண்ணுறேன், அது சரி பண்ணுறக்கே முடியல. அது பிறகு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி, எங்கள் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டாரு, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நாங்கள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷினை பைக்குள்ளே வச்சு நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம். அங்கே போனால் கடை மட்டும் தான் இருக்குது, ஆள் இல்லை. திருப்பி வெளியே ஃபோன் நம்பர்னு சொல்லி ஃபோன் நம்பர் பண்ணி அந்த அண்ணன்ட்ட கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, நான் மதியம் 2 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் இருக்க கடையில் கொடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, சரி நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் சரி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட, இந்த கடையில் வேண்டாம், நம்ம எப்போயும் பார்க்குறான்ட்டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, வேணாம், அந்த பக்கம் வந்து ரோடு வேலை நடக்குது, அந்த அண்ணன் கடை திறந்துருக்குமா என்ன தெரியல, அந்த பக்கம் இருக்க கடையெல்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை அந்த அண்ணன் கடை இருக்கும், நீங்கள் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே போயிட்டோம். பார்த்தா அதே போல் அங்கே அந்த அண்ணன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அண்ணன் மிஷினை கொடுத்துட்டு, அண்ணன் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தையல் மிஷின் வந்து இந்த அண்ணன்கிட்ட தான் வாங்கி 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் மிஷினு, எந்த ஒரு ஃபால்ட்டுனாலும் இந்த அண்ணன்கிட்ட தான் நான் கொடுப்பேன். நான் சூப்பராக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பாப்பாங்களும் தம்பிங்களும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வெளியே போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கடையில் போயிட்டு வடை, சமோசா, போலி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே இவ்வளோ ஐட்டம்லாம் வாங்கினதில்லை, என்னமோ அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எல்லாமே சேர்த்து காசு எவ்வளோ வந்துருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்துருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக 100 ரூபா வந்துருந்துச்சு. போலிலாம் செம சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்தது ரொம்ப லேட் ஆகிப்போச்சு, 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வந்து இன்னும் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி தான் கடையிலேருந்து வடை, அந்த போலி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது பிறகு வந்து மிஷினில் துணிலாம் எக்கச்சக்கமாக அது துவைக்கிறதுக்கு சேர்ந்து போயிருந்துச்சு. அது எல்லாத்தையும் மிஷினில் போட்டு அப்புறம் எல்லாம் துவைச்சி காய போட்டு அதெல்லாம் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே வேலை தான் போங்க. தையல் மிஷின் வந்து அந்த அண்ணன் சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டைம் நம்ம வீட்டுக்கே வந்து கூட அந்த அண்ணன் வந்து சரி பண்ணி தருவாங்க. நம்மளாம் கடைக்கு போக முடியல அப்படின்னோம்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம்னா போதும், அவங்க வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். போன டைம் நாங்கள் கூப்பிடும்போது 500 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. அது வந்து வீட்டுக்கே வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த டைம் வந்து நாங்கள் மிஷின் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 350 ரூபா கேட்டிருந்தாங்க தையல் மிஷின் சரி பண்ணுறதுக்கு. 350 ரூபா கொடுத்தாலும் தையல் மிஷின் சரி பண்ணி தானே ஆகணும். பிள்ளைங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்து வாங்கி வச்சு அப்படியே இருக்குது, அது எதுவுமே டக்கு பிடிக்காமல் இருக்குது மிஷின் சரி இல்லாமல். அதனால் வந்து இன்றைக்கி எப்படியா சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி பொடி ஆர்டர்லாம் வேறு இருந்துச்சு. அது 2 நாளாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் பேக் பண்ணுறக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கவருக்கெலாம் டேட் போட்டு அது வந்து எல்லாம் பேக்கிங் வேலையெல்லாம் நடந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே வேலை தான். வீட்டில் வந்து அன்றைக்கி குழம்பு வைக்கிறக்கும் டைம் இல்லை. காலை வெண்பொங்கல் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு போயிட்டோமா, வந்தது லேட்டு. வெறும் குக்கரில் சாப்பாடை மட்டும் வச்சுட்டு அது பிறகு எங்கள் அத்தை வந்து பாவக்காய் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட என்ன வச்சுருந்தேன், அப்பளம் பொரிச்சிருந்தேன். அப்புறம் இந்த வடை கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.